ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஈஸியாக சாதம் மீதியானா எப்படி இட்லி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இதுக்கு நம்ம தயிர் சேர்க்க போகிறதில்ல. முதல்ல கொஞ்சம் சாதம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. எவ்வளோ சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பில் நல்ல ஒரு பெரிய பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே கப்பில் ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துக்கணும். அதோட கூட கொஞ்சமாக ஒரே ஒரு சிட்டிகை சோடா வந்து சேர்த்துருக்கேன். சோடா வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம், நம்ம ஜஸ்ட் லைட்டாக சேர்க்கலாம். எதுக்காகன்னா இட்லி வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவும் இன்னும் கொஞ்சம் நல்லா உப்பலாகவும் வரும். அதனால தான். அதுக்கடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து வச்ச அப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கணும். ஏன்னா ரவை வந்து நம்ம கொஞ்சம் பெருசாகி உப்பி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதனால் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துட்டு நம்ம வச்சிடலாங்க. சாதம் 1 கப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ரவை வந்து 2 கப் எடுக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து ரவை நல்லா உப்பி வந்துடும். அதுக்கப்புறம் இது அப்படியே மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் வெறுமனா இட்லியாகவும் செய்யலாம், இல்லை தாளிப்பு இட்லி வேணும்னாலும் செய்யலாம். காய்கறி வச்ச இட்லி, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி இட்லி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து நார்மலான இட்லி செய்கிறேன். ஏன்னா நான் டால்மா செஞ்சுருந்தேன் மதியம். அந்த டால்மா இருக்குது. அதனால் நான் வந்து நைட்டில் இது இட்லி மட்டும் செஞ்சு டால்மாவில் வச்சு சாப்பிட்றதுக்காக செய்ய போகிறேன். சிம்பிளான அப்படியே வந்து செஞ்சுருவேன். இப்போ இதை நல்லா கலந்துட்டு இது நம்ம எல்லா இட்லியாக ஊற்றி எடுத்துக்கலாம். நான் இங்கே பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே எண்ணெய் தடவிட்டேன். நான் இதில் வச்சுட்டு சின்ன சின்னதாக எல்லாத்தையும் ஊற்றி பாத்திரத்தில் வச்சிடுறேன். நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். எப்போவும் நம்ம எப்படி இட்லி ரெடி பண்ணுவோமோ அதே போல் தான் மாவு வந்து ரெடி பண்ணுறது இந்த மாதிரி தான். மற்றபடி எதுவுமே நமக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லைங்க. தயிர் சேர்க்க வேண்டாம், எலுமிச்சைப்பழம் சேர்த்தா போதும். ஏன்னா தயிர் சேர்க்கறதுனால ஒரு சிலருக்கு கோல்டு பிடிக்கும்னு சொல்லி பயமாக இருக்கும். அதனால நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இதை எடுத்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுடுங்க. நல்லா சில்லுன்னு ஆன அப்புறமா இட்லியை வந்து வெளியே எடுங்க. சில்லுன்னா ஓரளவுக்கு சூடு இருக்கும்போது, நீங்கள் பாதி அளவுக்கு சூடு இருக்கும்போது எடுத்துக்கலாம். எடுத்த அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சாஃப்டான இட்லி சாதம் மீதியான சாதத்தில் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். மீதியான சாதம், சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சு. பார்க்கலனா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் இருங்க. இதே போல் இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்காக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.